ரத்தினபுரத்துல வித்யா, விவேக் அப்படிங்கிற அண்ணன் தங்கச்சி இருந்தாங்க. அண்ணனுக்கு 10 வயசு, தங்கச்சிக்கு 5 வயசு இருக்கும். அவங்களுக்கு அம்மா இல்ல. அப்பா ஒரு குடிகாரன். குழந்தைங்கள சுத்தமா பாத்துக்கவே மாட்டான். அவங்க ரொம்ப வறுமையில இருந்ததுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அவங்க கிட்ட நல்ல துணிமணி கூட கிடையாது. ஒரு நாள் அவங்களோட ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு. குழந்தைங்க எல்லாரும் நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஆனா விவேக், வித்யா மட்டும் கிழிஞ்ச பழைய ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்போ, உங்ககிட்ட நல்ல Dress இல்லன்னா எதுக்காக ஸ்கூலுக்கு வரீங்க? உங்களால எங்களுக்கு ஸ்கூல்ல மானமே போகுது தெரியுமா? பசங்கள் எல்லாம் பாருங்க எப்படி வந்திருக்காங்கன்னு. நாம இப்படி வந்திருக்கோமேன்னு நினைச்சு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இனிமே நீங்க ஸ்கூலுக்கு வர தேவையில்ல. 2 பேரும் வீட்டுக்கு போங்க. நீங்க இங்க இருந்தா எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. கிளம்புங்க இங்க இருந்து. இப்படி அந்த டீச்சர் அந்த குழந்தைங்கள திட்டி அனுப்பிட்டாரு. குழந்தைங்க 2 பேரும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. குடிகாரன் அப்பா ராகவன் உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்தான். விவேக் தன்னோட அப்பா கிட்ட சொன்னான், அப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல எங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சுப்பா. பசங்க எல்லாம் புது புது துணி எல்லாம் போட்டுட்டு வந்தாங்கப்பா. நாங்க மட்டும் பிச்சைக்காரவங்க மாதிரி போனோம். உனக்கு இத நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையாப்பா? இதுக்கு மேலேயும் நீங்க மாறல, நாங்க உயிரோடையே இருக்க மாட்டோம். என்னடா வாய் ரொம்ப தான் நீளுது. இன்னொரு வார்த்தை பேசுன தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். போடா. இன்னைக்கு எது எப்படி இருந்தாலும் உன்னை நான் குடிக்கவே விட மாட்டேன்பா. நீ பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி விவேக் அப்பாவோட கையில இருந்த பாட்டில கோபமா கொண்டு வந்து உடைச்சான். ராகவனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. கட்டைய கொண்டு வந்து விவேக்க அடி அடின்னு அடிச்சான். வித்யா நடுவுல காப்பாத்தலான்னு வரும்போது அவளுக்கும் சேர்ந்து அடி விழுந்துச்சு. 2 பேரையும் அடி அடி நடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டான். குழந்தைங்க 2 பேரும் அம்மாவோட போட்டோக்கு முன்னாடி நின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டே விவேக் தன்னோட அம்மா கிட்ட, அம்மா, அப்பா எங்களை பார்த்துக்கவே மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் போட்டு அடிக்கிறாருமா. இனிமே எங்களால இந்த கொடுமையை தாங்க முடியாது. எங்களையும் உங்களோட கூட்டிக்கிட்டு போயிடுங்கம்மா. எங்களுக்கு உயிரோடவே இருக்க பிடிக்கல. ஸ்கூல்லயும் அவமானப்படுத்துறாங்க. பசங்க கூட எங்களோட சரியா பேசவே மாட்டேங்கிறாங்க. எங்களால இத பொறுத்துக்கவே முடியலம்மா. எங்களையும் உங்களோட கூட்டிட்டு போங்க அப்படின்னு விவேக் அம்மா போட்டோ இருந்த செவத்துல போய் தலைய மூட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த போட்டோல இருந்து அவனோட அம்மா பேசினாங்க. நிறுத்துப்பா, இப்படி தலைய முட்டிக்காத. நான் வந்துட்டேன் இல்லையா, உன்னோட கவலையெல்லாம் போயிடும் தம்பி. உங்க 2 பேருக்கும் நான் உதவி செய்யறேன். உங்க 2 பேருக்கும் நான் ஒரு மேஜிக்கல் Dress கொடுக்கறேன்பா. அத போட்டுக்கிட்டு நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு உடனடியா கிடைச்சிரும். அத வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நீங்க யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தடா கண்ணா, இந்த Dress-அ நீ இப்பவே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விவேக்குக்கும் வித்யாவுக்கும் புது மாய Dress-அ கொடுத்தாங்க. 2 பேரும் அந்த மாய Dress-அ போட்டுக்கிட்டு உடனே சாப்பாடு, தனம், தங்கம், வைரம் எல்லாம் கேட்டாங்க. உடனடியா அந்த இடத்துல அவங்க கேட்ட எல்லாம் வந்துச்சு. கொஞ்ச நாள்லயே வித்யா, விவேக் 2 பேரும் பணக்காரர்கள் ஆனாங்க. ஸ்கூல்ல கூட எல்லாரும் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க.